வணக்கம். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம உண்மையிலே எதால ஆனவங்கன்னு? வெறும் சதை, எலும்பு இதையெல்லாம் தாண்டி நம்ம உடம்போட அந்த அடிப்படை ரெசிபி என்ன சொல்லுது? வாங்க, இன்னைக்கு உயிரோட அந்த கெமிக்கல் ரகசியத்தை நாம உடைக்க போறோம். நம்மள நாமளே கேட்டுக்கிட்டா நாம எதால ஆனவங்க? எலும்பு, தசை, ரத்தம் இதெல்லாம் தான் பதிலா வரும் இல்லையா? ஆனா அதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஆழமா ஒரு அணு லெவல்ல பார்த்தா நம்மள உருவாக்குறது எது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்ல 96% வெறும் 4 தனிமங்கள் தான். ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் அப்புறம் நைட்ரஜன். யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப சுலபமா கிடைக்கிற சில பொருட்களை வச்சு செஞ்ச ஒரு நடமாடுற கலவை தான் நம்ம ஒவ்வொருத்தரும். சரி, இந்த எளிய தனிமங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி இவ்ளோ சிக்கலான ஒரு உயிரமைப்பை உருவாக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது உயிரோட ரெசிபில ஆரம்பிச்சு அதோட பில்டிங் பிளாக்ஸ், எரிபொருள், வேலை செய்யற ஆட்கள், ப்ளூ பிரிண்ட்ஸ், ஏன் அதுக்கு தேவையான கரண்ட், தண்ணி சப்ளை வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் உயிரோட ரெசிபி. இந்த தனிமங்கள் எல்லாம் சும்மா தனித்தனியா இருக்கிறதில்ல, அதுங்க ஒன்னு சேர்ந்து 2 முக்கியமான குரூப்பா மாறுது. இங்க இருந்து தான் உயிரோட கதையே ஆரம்பிக்குது. அந்த 2 குரூப் தான் ஆர்கானிக் அப்புறம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, கார்பன் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம உடம்போட மெஷினரி எல்லாத்தையும் உருவாக்குது. இன்னொரு பக்கம் கார்பன் இல்லாத இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த மெஷினெல்லாம் சரியா வேலை செய்ய தேவையான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. இப்போ நம்ம கதையோட மெயின் ஹீரோக்களை சந்திக்க வேண்டிய நேரம். உயிரோட பில்டிங் பிளாக்ஸா இருக்கிற அந்த 4 முக்கியமான பயோமாலிக்யூல்ஸ் எதுன்னு பார்க்கலாமா? இதோ அவங்க தான் நம்ம பிக் 4. கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ் அப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இந்த 4 தான் நம்ம உடம்போட அமைப்புக்கும் சரி, செயல்பாட்டுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம். 3வது பகுதி ஃபியூவல் அண்ட் ஃப்ரேம்வொர்க், அதாவது எரிபொருளும் கட்டமைப்பும். இந்த ஒரு பில்டிங் கட்டணும்னாலும் எனர்ஜியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரேமும் தேவைதானே? அதே மாதிரி நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸும் லிப்பிட்ஸும் அதை எப்படி கொடுக்குது? இதை சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது ஒரு 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் மாதிரி, உடனடியா எனர்ஜி கொடுக்கும். ஆனா லிப்பிட்ஸ் ஒரு மேரத்தான் மாதிரி, ரொம்ப நேரத்துக்கு எனர்ஜியை சேமிச்சு வச்சுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரியும் செயல்படுது. கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, பழங்கள்ல இருக்கிற குளுக்கோஸ் மாதிரி சிங்கிள் சுகர் யூனிட். 2வது, நம்ம காஃபில போடுற சக்கரை மாதிரி 2 யூனிட் சேர்ந்தது. 3வது, உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச் மாதிரி நிறைய சுகர் யூனிட்ஸ் ஒன்னா சேர்ந்தது. சயின்ஸை நம்ம கிச்சனுக்கே கொண்டு வரலாமா? ஒரு சாப்பாட்டுல ஸ்டார்ச் இருக்கான்னு கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. அந்த சாப்பாட்டுல கொஞ்சமா அயோடின் சொல்யூஷனை விட்டா போதும். கலர் டார்க் ப்ளூவா மாறுச்சுன்னா ஆமா, அதுல ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். லிப்பிட்ஸ்னா வெறும் எனர்ஜி ஸ்டோரேஜ் மட்டும் நினைக்காதீங்க, அதுக்கு மேலையும் அதுக்கு வேலை இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லோட வெளிச்சுவரையும் உருவாக்குறதே அதுதான். நம்ம பாடி டெம்பரேச்சரை கலெக்டா வச்சுக்குது. ஏன், நம்மளோட உள் உறுப்புகளுக்கு ஒரு குஷன் மாதிரி பாதுகாப்பும் கொடுக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஃபியூவலும் இருக்கு, ஃப்ரேம்வொர்க்கும் இருக்கு. அடுத்து என்ன வேணும்? வேலையை செய்யறதுக்கு ஆளுங்களும், என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு ஒரு பிளானும் வேணும் இல்லையா? வாங்க, நம்ம உடம்போட அந்த ஒர்க்கர்ஸையும் மாஸ்டர் ப்ளூ பிரிண்டையும் பார்க்கலாம். புரோட்டீன்ஸ், அதாவது புரதங்கள். இத நீங்க 20 விதமான அமினோ ஆசிட் மணிகளால செஞ்ச ஒரு பெரிய சிக்கலான மாலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இது வெறும் மாலை இல்ல, இதுதான் நம்ம செல்லோட ஸ்விஸ் ஆர்மி நைஃப். ஏன்னா இது கணக்குல அடங்காத வேலைகளை செய்யற ஒரு மல்டி டேலண்டட் மிஷின். புரோட்டீன்ஸோட வேலை லிஸ்ட்டை கேட்டா அசந்து போயிடுவீங்க. சில புரோட்டீன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துற என்சைம்ஸா வேலை செய்யுது. சிலது நம்ம தோலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற கொலாஜன் மாதிரி. ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகுது, இன்சுலின் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, ஆன்டிபாடிஸ் நோய்களுக்கு எதிராக சண்டை போடுது. சுருக்கமா சொல்லணும்னா, புரோட்டீன்ஸ் இல்லாம நம்ம உடம்புல எதுவுமே நடக்காது. அவ்வளவுதான். சரி, நம்ம ஒர்க்கர்ஸ் அதாவது புரோட்டீன்ஸை பார்த்துட்டோம். இப்ப அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். அதுதான் டிஎன்ஏ, நம்மளோட பெர்மனன்ட் ஜெனடிக் ப்ளூ பிரிண்ட். இது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி எல்லா தகவலையும் சேஃபா வச்சிருக்கோம். ஆனா அந்த லைப்ரரியில இருந்து ஒரு தகவலை வெளியெடுத்துட்டு வரணும்னா நமக்கு ஒரு டெம்பரரி காப்பி வேணும் இல்லையா? அந்த வேலை தான் ஆர்என்ஏ ஓடது. இது டிஎன்ஏல இருக்கிற மெசேஜை காப்பி பண்ணி புரோட்டீன்ஸை உருவாக்குற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஒரு பெரிய பில்டிங் இயங்கணும்னா அதுக்கு பிளம்பிங், எலக்ட்ரிசிட்டி மாதிரி சில அத்தியாவசிய யூட்டிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம உடம்பு இயங்கவும் சில முக்கியமான இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தேவை. வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க.
உங்க உடம்புல இருக்கிற மொத்த வெயிட்ல 2 பங்கு வெறும் தண்ணி தான். ஆமாங்க, நீங்க ஒரு நடமாடுற நீர்க்குளம். இந்த ஒரு விஷயம் போதும் தண்ணியோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்க. அப்போ தண்ணி ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒண்ணு, அது ஒரு சூப்பரான சால்வெண்ட். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் அதுதான் இடம் கொடுக்குது. ரெண்டாவது, நம்ம பாடி டெம்பரேச்சரை ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. மூணாவதா, ரத்தம் மூலமா சத்துக்களை உடம்பு பூரா கொண்டு போற மீடியமும் அதுதான். தண்ணிய தவிர நமக்கு ரொம்ப கொஞ்சமா தேவைப்படுற மினரல்ஸும் இருக்கு. உதாரணமா எலும்புக்கு கால்சியம், ரத்தத்துக்கு இரும்பு, தைராய்டுக்கு அயோடின். இதுங்க தேவைப்படுற அளவு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதுல குறைபாடு வந்துச்சுன்னா அது ரத்த சோகை மாதிரி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அடுத்து, நம்ம உடம்போட மெஷின்ஸ் எல்லாம் கரெக்டா ஓட ஹெல்ப் பண்ற வைட்டமின்ஸ். பார்வைக்கு வைட்டமின் ஏ, ஸ்கின்னுக்கு வைட்டமின் சி, எலும்புக்கு வைட்டமின் டி. இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் வேலை இருக்கு. இதுல குறைபாடு ஏற்பட்டாலும் மாலைக்கண் நோய் மாதிரி சீரியஸான பிரச்சனைகள் வரும். இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த எல்லா பாகங்களையும் ஒன்னு சேர்த்து உயிரோட அந்த பிரம்மாண்டமான கெமிக்கல் சிம்போனிய ரசிக்கலாம். கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உயிருங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான பேலன்ஸ். ஒரு சிம்பிளான தண்ணி மாலிக்யூல்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸான புரோட்டீன் வரைக்கும் எல்லாமே இந்த பெரிய கெமிக்கல் சிம்பனில தன்னோட பங்க ரொம்ப சரியா கரெக்டா ப்ளே பண்ணுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உயிருங்கிறது இவ்ளோ பெரிய ஒரு சிக்கலான கெமிக்கல் மியூசிக் ஷோனா அதுல ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தப்பா வாசிச்சா என்னாகும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் நியூட்ரிஷனோடவும் நம்ம ஹெல்த்தோடவும் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது.